ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அம்முவாரின் வணக்கங்கள். நம்ம இந்த பிரதியில் மிக மிக முக்கியமான ஒரு நாளை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. அது ஏஞ்சல் நம்பர்னு சொல்லக்கூடிய 11ஆம் தேதி 11ஆம் மாதம், அதாவது நவம்பர் மாதம் 2025. நம்மளுக்கு மாதம் நம்மளுக்கு 11ஆம் தேதி வரும். பட் இருந்தாலும் வருஷத்தில் வரக்கூடிய இந்த 11 வந்து ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. நம்ம வருஷம் முழுக்க செய்யலாலும் இந்த ஒரு 11ஆம் மாதம் 11 நாள் செய்தோம்னா வருஷம்லாம் நம்ம செய்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இன்னும் நம்ம என்ன வேண்டுறோமோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு இயற்கை எண்ணெய் இல்லை பிரபஞ்சம் கொடுக்குறதா நம்ம நம்பினவங்க நம்பிக்கை முழுவதும் நம்பினா கண்டிப்பாக அபார வெற்றி கிடைக்கும். இந்த நாளில் நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தாக்கா, அன்றைக்கி வந்துட்டு நம்ம காலையில் எழுந்து குளித்து இல்லை பூஜைலாம் செய்துட்டு ஒரு 11 மணி 11 நிமிஷத்துக்கு நம்ம ஒரு தாம்பாளத்தட்டில் ஒரு 11 காயின்ஸ் வச்சு கூட நம்ம வேண்டியதில் வைக்கலாம். அப்போது நம்ம காயின் வச்சுன்னா மகாலட்சுமி சேர்த்து நம்ம வேண்டதாக ஒரு ஐதீகம். அது செய்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. கண்டிப்பாக யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக செய்யுங்க. ஆஃபீஸ் போகிறவங்க செய்ய முடியாதவங்க நைட் செய்தால் கூட பரவாயில்லைங்க, நைட்ஸ் கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக நைட் கூட நம்ம செய்யலாம். அதே போல் வந்துட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நாளில் வந்துட்டு அரசேலை இருக்குது இல்லைங்களா, அந்த அரசேலை கூட கொண்டு வந்துட்டு நல்லா கழுவிட்டு, ஏன்னா நம்மளுக்கு அந்த அரசேலை வச்சு பூஜை செய்யணும் பண ஆகர்ஷணம் ஆகும்னு சொல்லுவாங்க. அதாவது 11 இலை கொண்டு வரணுங்க. 11 இலை கொண்டு நல்லா வந்துட்டு பன்னீரில் கழுவிட்டு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நம்ம குபேர நினச்சி மனசார குபேர பகவான் நினச்சிக்கிட்டு நம்ம ஒரு வாழை இலை வச்சுட்டு லைனாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு அகல் தீபம் வச்சு நம்ம வேண்டியது நிறைய பணம் வேணும் என்றும் வேண்டாம், வீடு கட்டணும்னு நினைக்க வேண்டாம், என்னென்ன இருக்கோ ஒரு 11 வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக வேணுங்க. அந்த 11 இலையும் நம்ம என்ன பண்ணால் மடிச்சுட்டு ஒரு நூலில் மாலை போல் கட்டி பிள்ளையாருக்கு சாத்தினா கூட ரொம்ப நல்லது. இல்லை அது அன்றைக்கி ஃபுல் அங்கே தான் இருக்கணும், நைட்டெல்லாம் அங்கே தானே, மறுநாள் காலிலன்ட்டு அந்த இலையை நல்லா மடித்து ஒரு பூ கட்டுறோம் இல்லைங்களா, அதை போல் நம்ம கட்டிட்டு பிள்ளையாருக்கு மாலையாக சாத்தலாம். அப்படி சில பேருக்கு அப்படி விருப்பம் இல்லைனாக்கா நம்ம கோயிலில் வச்சிடலாம். கோயிலில் போயிட்டு பகவான்கிட்ட செலுத்திடலாம், வச்சுட்டு வந்துடலாம். அப்படி என்னன்னாக்கா சில பேர் நாகக்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அங்கே கூட நம்ம வேண்டியதில் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சா கூட ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் நம்ம முழு மனதோடு நம்பிக்கையோடு செய்யணும். அப்படி செய்தால் நம்ம வேண்டுதல் கண்டிப்பாக நம்ம யூனிவர்ஸ் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கோம் சொல்லுவாங்க. அதுக்காக தான் பெரியவங்க சொல்ல நம்ம நினைக்கிறதெல்லாம் நல்லதே நினைக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் அதுவாகவே நம்ம மாறுவோட சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம எல்லா நாளுமே நம்ம எப்போவுமே நல்லது நினைக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மாதிரி ஆஸ்பீஷியஸான டேஸில் பர்டிகுலராக இந்த டேஸில் ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நாள் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம நல்லதே நினைக்கணும். அதே போல் நல்லதே நான் எல்லாருக்கும் பகிர்னா ரொம்ப நல்லதுங்க. அதே போலுங்க நிறைய பேருக்கு ஸ்ரீ சக்கரம் இருக்கும் வீட்டில். அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு நல்லா துடைச்சிட்டு சந்தனம் குங்கெல்லாம் வச்சுட்டு மகாலட்சுமி தாய் மனதார வேண்டிக்கணும்னு சொல்லுவாங்க. வேண்டிட்டு அங்கே ஒரு 11 ரூபாங்க வச்சுட்டு நம்ம சாமி நல்லா வேண்டிட்டு நம்ம மகாலட்சுமிகிட்ட முன்னாடி நம்ம என்ன வைக்கிறோமோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் காசு வைக்குவாங்க, சில பேர் உப்பு வைக்குவாங்க, சில பேர் தங்கம் வைக்குவாங்க, வெள்ளி வைக்குவாங்க. நம்ம என்ன வைக்கிறோமோ அது 100 மடங்காக நம்மளுக்கு கிடைக்கும்னு ஒரு ஐதீகங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இஷ்டமோ உங்களுக்கு முடிஞ்சால் தங்கம் வைக்கலாம், இல்லைனாக்கா ஒரு 11 ரூபா வச்சா போருமானது. இல்லைன்னா குட்டி குட்டி கணேஷா சில்வர் காயின்ஸ் கிடைக்கும், இந்த ஜுவல்லர்ஸ்டெல்லாம் போனாக்கா கிடைக்கும், கோல்டு ஷாப்லலாம் கிடைக்கும் வெள்ளி. அது கொண்டு வந்துச்சு கூட நம்ம பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அப்படி எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, நம்ம வீட்டில் உப்பு இருந்தே இருக்கும். உப்பு ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். அதே போல் கொஞ்சம் பருப்பு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு உப்பு பருப்பு சர்க்கரைக்கும் ரொம்ப மகத்துவம் உள்ளதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க, அதையும் எடுத்துக்கலாங்க. அந்த 11 மணி 11 நிமிஷத்துக்கு நீங்கள் வச்சு பூஜை பண்ணுங்கள். பூஜை பண்ணிவிட்டு பரிபூர்ணமாக நம்ம யூனிவர்ஸை கேட்கணும், கண்டிப்பாக எனக்கு இது என்ன கொடுன்னு சொல்கிறதோட கிடச்சிச்சின்னு சொல்லிடலாங்க. நீங்கள் வீடு கட்டணுமா, எனக்கு வீடு கிடச்சிச்சின்னு ஒரு சந்தோஷம், எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கோ அதே சந்தோஷத்தோடு நீங்கள் பேசுங்க, யூனிவர்ஸ்கிட்ட பேசுங்க. அதே போல் வேலை கிடைக்கலன்ட்டு வருத்தப்படாதீங்க, வேலை கிடச்சிச்சின்னு சொல்லி வேலை எனக்கு கிடச்சிச்சின்ற அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருங்க. அதே போல் திருமணம் ஆகாத பசங்க கூட திருமணம் ஆகிட்டா எப்படி சந்தோஷமாக இருக்காங்க, எனக்கு திருமணம் ஆயிடுச்சுன்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம முழு நம்பிக்கையோடு வேணுனாக்கா கண்டிப்பாக பிரபஞ்சம் நம்மளுக்கு
நம்ம நினைக்கிறத கண்டிப்பாக கொடுக்கோங்க. இது ஒரு ப்ரூவன் ட்ரூத். இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க வேண்டி கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த 11 லெவலில் எந்த விஷ் பண்ணுறோமோ அந்த விஷயம் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகும் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு முழு மனதோடு நம்ம எந்த ஒரு காரியம் நம்ம செய்தாலும் முழு மனதோடும் சந்தோஷமாக செய்தால் தான் நம்ம செய்கிற காரியத்துக்கு பலன் சொல்லுவாங்க. அதே போல் வந்துட்டுங்க நம்ம வந்துட்டு இன்னும் ஒரு சின்ன லாஸ்ட்டாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அந்த பிரியாணிக்கெல்லாம் போடுவாங்க இல்லையா, பேலீஃப்னு சொல்லுவாங்க இல்லைங்களாங்க. அந்த இலை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பச்சை பெனில் உங்களோட வேண்டல் ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் வேண்டிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எது இருக்கும், நிறைய வேண்டுதல் நம்மளுக்கு இருக்கும். சிலருக்கு பணம் வேண்டியிருக்கும், சிலருக்கு எது நோய் இருக்கும். எது இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு எது நல்லதாகும்னு வேண்டிக்கணும். அதை வந்துட்டு நீங்கள் 11 மணிக்கு நீங்கள் அந்த எழுத்துக்கிட்டு அந்த இலையில் வந்துட்டு நீங்கள் ஒரு பச்சை பெண்ணில் எழுதிட்டு நல்லா வந்துட்டு வேண்டிக்கிட்டு ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க. அந்த தீபத்தை நீங்கள் வேண்டிட்டு நல்லா தீபத்தில் அது பொருத்திடுங்க. பற்ற வச்சுக்கிட்டிங்கன்னா அது பற்றிடுங்க. அதை நான் பொடி ஏற்றோடனே அந்த பொடியை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு ஆகாசத்தை நோக்கி நம்ம ஊதி விட்டுணும் சொல்லுவாங்க. ஊதிட்டு நம்ம வேண்டியதெல்லாம் நடந்துடுச்சுன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக அதுவும் நடந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இது கண்டிப்பாக ஆயிருக்கு. அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆசை என்னவாக இருந்தாலும் அதுவும் பிரபஞ்சம் நிறைவேற்றி கொடுக்கட்டும். உலக மக்கள் அனைவருமே சந்தோஷமாக இருக்கலாம். அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் உலக மக்கள் அனைவருமே சந்தோஷமாக இருக்கலாம். பார்த்ததற்கு நன்றி. ஓம் மகாலட்சுமி போற்றி, ஓம் மகாலட்சுமி போற்றி, ஓம் மகாலட்சுமி போற்றி. ஏஞ்சல் நம்பர் 1111, 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 ஏஞ்சல் நம்பர் 1111. அதே போலங்க இந்த ஏஞ்சல் நம்பர் இன்னொன்று சொல்ல மாதிரி கடைசியாக சொல்கிறேங்க. ஏஞ்சல் நம்பர் 1111 ஒரு 11 முறை எழுதுனா ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. எவ்வளோ முறை எழுதினாலும் ரொம்ப நல்லது. குறிப்பாக ஒரு 11 முறை நீங்கள் எழுதினா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது கண்டிப்பாகும். அந்த டைம் நீங்கள் கரெக்டாக செய்யணும். நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. வெற்றி எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இயற்கை என்னைக்கும் யூனிவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.